அனைத்து இந்திய தம்பி முன்னேற்ற கழகம். தம்பி போட்டா படம் பிடிக்கிற தம்பி, கொஞ்சம் பாத்தி எடுங்க. விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? கீழே விழுந்துட்டீங்கன்னா யாரு? அதாவது உடல்நிலை முக்கியம் தம்பி. அந்த கேமரா, அந்த போட்டோ எடுக்கிற அந்த பொட்டியை வந்து கொஞ்சம் பார்த்து அந்த பக்கம் நின்று படம் எடுக்கணும். பார்த்து பத்திரமா நில்லுங்க. இப்ப நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து இந்திய தம்பி முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுகிறது என்றால், மன்னிக்கணும், தர்காவில் தொழுகு நடக்குது, தொழுகு நடந்திருக்குது போல. அந்த நான் பேசிக்கிட்டு இருந்ததுல அந்த சத்தம் சரியா கேட்கல, மன்னிச்சுக்கணும், எல்லாரும் மன்னிச்சுக்கணும். சாரி சாரி. தொழுகு முடிஞ்சிருச்சாப்பா? தொழுகு முடிஞ்சிருச்சா? அதாவது ஒரே சத்தமா இருந்ததுனால அந்த தொழுகையோட சத்தம் கேட்டு, இல்லைன்னா நான் அமைதியா கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்திருக்கணும். ஏன்னா எல்லா மதத்திற்கும் நாம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தொழுகை, அதுல நாம பேசுறது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது இல்ல. கடவுள் நம்பிக்கை முக்கியமான ஒண்ணா இங்க கருதப்படுது நம்ம தமிழ்நாட்டுல. ஏன், நானே என்னுடைய பேரே அந்த கடவுள் முருகன் மேல், பழனி. ஆமா, அதனால இப்பொழுது தமிழ்நாட்டுக்கு சொல்றது குணமடைஞ்சிட்டாரப்பா. அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நம்ம தமிழக முதல்வர் குணமடைஞ்சிட்டாரு. குணமடைஞ்சு நல்லபடியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது. நேத்து நான் சொன்னது போல அவர் பூரண குணமடைஞ்சு நல்லபடியா வந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கும் கருத்துக்களையும் எதிர்கொண்டு தக்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தா இருக்குது இல்லையா. அதாவது இங்க இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது செஞ்சது யாரு? நீங்க தான் சொல்லணும். உங்களை கொரோனா காலகட்டத்துல ஆல் பாஸ் செய்தது இந்த தம்பி முன்னேற்ற கழகம் தான். அனைத்து இந்திய தம்பி முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் உங்களுடைய அந்த எதிர்காலம் என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட்டது இந்த ஆல் பாஸ் போட்ட கழகம் இந்த அனைத்து இந்திய தம்பி முன்னேற்ற கழகம் தான். இன்னொன்னு முக்கியமா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னன்னு தெரியுமா? கூட்டணி ஆட்சி, கூட்டணி ஆட்சின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்களே. கூட்டணி ஆட்சி. நேத்து வந்து நாங்க ஏமாளி இல்ல, நாங்க கோமாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது பெரிய விஷயமா இந்த மீடியா எல்லாரும், நீங்க தம்பிகள் எல்லாருமே போட்டிருக்கிறீங்க. இப்ப சொல்றேன், நான் சொன்னதை திரும்ப சொல்லினேன். அப்ப சொன்னதுதான் இப்பவுமே சொல்றேன். இந்த கிராமத்திலிருந்து வந்த இந்த எட்பாடி பழனிசாமி இந்த தம்பி முன்னேற்ற கழகத்தை முன்னேற்றாமல் விட மாட்டான். முன்னேறி கொண்டிருக்கும் இந்த கட்சி ஒருபோதும் கீழே இறங்காது. ஆம், அன்றும் சொன்னேன். என்ன சொன்னேன்? கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்தில் இருக்கிற நம்ம கூட்டணி தலைவர் சொல்லியிருக்கார். உறுதியாக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ட்டு. ஆமாங்க, இதுக்கு நிறைய பேர் விமர்சனம் செய்றீங்க. கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னது. இதுல என்ன தவறு இருக்குது? நீங்க நாங்க அப்ப சொன்னது இது திருச்சி உடனே போய் அவர்கிட்ட தம்பி மலை கிட்ட கேட்கறது, இந்த பக்கத்து ஷா கிட்ட கேட்கறது, இது மாதிரி எல்லாம் என்ன? நான் மறுபடியும் சொல்றேன், தெளிவாவே சொல்றேன், வீரத்தோட சொல்றேன், எதிர்கொண்டு சொல்கிறேன் யார் கேள்வி கேட்டாலும். ஆம், கூட்டணி ஆட்சி தான். கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிப்போம். இதுதான் கூட்டணி ஆட்சி. ஆமா. என்னது, தமிழக முதல்வர் வராரா? இங்கயா? அவரோட பஸ், நம்ம பஸ் கொஞ்சம் அப்படியே லைட்டா பின்னாடி போகணுமா? மக்கள்கிட்ட நேருக்கு நேரா இங்கேயே பேச போறாரா? எப்படி? சரி, நமக்கு என்ன, மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம். நேருக்கு நேரம் மக்கள் இருக்கிற இந்த மக்கள் மன்றத்திலேயே பேசிடுவோம். அப்படி முன்னாடி விடுப்பா வண்டியா. அரசியல் மாண்போடு நடந்துக்கணும். அவங்க கூட போய் கூட்டணி வச்சிட்டீங்களே. நீங்க கேக்குறீங்க கூட்டணி அவங்க கூட வச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. எங்க கட்சி, எங்களோட ஆட்சி, எங்க ஆட்சி அமைய போது நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம்ப்பா. இது எங்க கட்சிப்பா, இது உங்க கட்சியா? இந்த கேள்வி. ஆமா, அது எங்களுக்கான கட்சி. அவங்க செய்த செயல்களே சொல்ல போறாங்க, நாங்க எங்களுக்காக செய்ய போறோம். அவங்க எங்களுக்காக உழைக்க போறாங்க, நாங்க அவங்களுக்கான ஒரு 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 அங்கீகாரத்தை கொடுக்க போறோம். இதுல உங்களுக்கு என்ன? இப்ப உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி வளர்ச்சி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்றேன், கூட்டணி ஆட்சி தான்.
ஆமா, அவங்கள வளர்த்து விடுறோமா? யாரை வளர்த்து விடுறோம்? இது எங்க கட்சிங்க? எங்க கட்சி யாருக்கிட்ட வேணாலும் போவோம், யாருக்கிட்ட வேணாலும் வச்சுக்குவோம். எங்களுடைய கொள்கைகள் ஒன்றாக, கொள்கைகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாங்கள் முக்கியமாக உங்கள் ஆட்சியை இங்கிருந்து அகற்ற வேண்டும். இனி எக்காலத்திற்கும் உங்கள் கழக ஆட்சி அமையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுக்காக யாரை வேணாலும் கூட்டிக்குவோம். கொள்கையில சமரசம் செய்யாம கூட்டணி மட்டும் வச்சுக்குவோம். கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிப்பதுதான் எங்களுடைய கொள்கை. கொள்கையில் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய ஒருமித்த கொள்கை உங்களை ஆட்சியில் இருந்து அகற்றுவது. இந்த இதய நிதி நான் சொல்றேன், யாரெல்லாம் ரோட் ஷோ நடத்தினாங்க, இது மாதிரி ரோட் ஷோ பார்த்துருக்கீங்களா? ஆமா, பின்னாடியே, அதாவது இன்றோ நாளையோ நமது கழக தலைவர் வருவார், அவரும் உங்களுடன் உரையாற்றுவார். இதனால நான் என்ன சொல்றது என்னன்னா, நமது கழகங்கள், கழக தொண்டர்கள், கழக உடன்பிறப்புகள் அனைவரும் நன்று, அதாவது நம்மளுடைய திட்டங்களை ஒவ்வொருத்தரும் மக்களிடையே போய் சேர்க்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்ம தலைவரும் அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த ரோட் ஷோவில் பாருங்க, வழிநெடுக்க கூட்டங்க. ஆமா, அங்க யாரோ ஒரு நிமிஷம் வண்டி அந்த இடத்துல ஸ்லோ பண்ணுவா. அவங்க கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு கை கொடுத்துருவோம். அதாவது நாங்க கை கொடுத்து தூக்கி விடுவோம் மொழிய, கையை பிடித்து அப்படி கீழே தள்ளி விடுபவர்கள் நாங்கள் கிடையாது. அதற்கு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ முன்னுதாரணங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நேற்று முளைத்த காளான்கள் கூட நாளை மாளிகையில் போய் இடம் பிடிக்க ஆசைப்படுகிறது. அதாவது தலைவனாக, முதலமைச்சராக, அரசனாக ஆசைப்படுகிறது. ஆனால் இந்த இதயநிதி அதை விடமாட்டான். இந்த இதயநிதி மக்களுக்கு தொண்டாட்டு கொண்டிருக்கிறவன். எப்பொழுதுமே எங்க கழக தலைவர் வழிகாட்டுதலின்படி நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கோம். எங்களுடைய திட்டங்களை உங்களுக்கு ஒவ்வொருத்தரிடம் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். கொண்டு போய் சேர்ப்பது என்ன, உங்களிடமே இருக்கிறதே. நாங்க செய்த ஒவ்வொரு செயலும், மகளிருக்கான இலவச பேருந்து, 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, இன்னும் எத்தனையோ திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம். இது போதாதா ஒன்று? உங்கள் வீடுகளில் நாங்கள் சொல்வதை விட நீங்கள் சென்று பீரோவை திறந்து உங்களோட பணத்தை பார்த்தால் எமது தலைவர் முகம்தான் தெரியும். ஒரு பஸ்ல கால் எடுத்து வைக்கும் போதே எங்களுடைய கழக தலைவரோட முகம்தான் தெரியும். அந்த பஸ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திட்டங்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய திட்டங்கள், அதாவது தவறவிடப்பட்ட மகளிர்கள் மீண்டும் அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கான பணம் வரும். ஆமா, இதெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். தம்பி, அந்த இடத்த வண்டி நிறுத்துப்பா, டிரைவர் கொஞ்சம் அங்க ஸ்லோ பண்ணுப்பா, அவர் கை கொடுக்கணும். ஐயோ, கையில் இருந்த மோதிரத்தை காணோம். வர எடுத்தது கழக உடன்பிறப்புகளா? வண்டி விடுப்பா. கழக உடன்பிறப்புகளா வேற ஏதாச்சும் கூட்டத்துல ஊடுருவிட்டீங்களா? ஐயோ, 1.5 பவுன் ஆட்டை வச்சிருந்தனே. வண்டி விடுப்பா, போகட்டும்.